ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து மேரேஜ் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் கிளம்புறது அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த விலாகோட கண்டினியூஷன் தான் இந்த விலாகு. காலையில் வந்து நாந்தி ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து நான் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன் நாந்திக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சாரீ அப்படின்னு நான் வந்து அப்படி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா, இந்த மண்டபம் பக்கத்துலேயே வந்து குருவாயூர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதோட ரெப்ளிகா அப்படியே இருந்துச்சு அந்த டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மண்டபம் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு இடம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல ஒரு 2 days வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்களால் மறக்கவே முடியாது. ஸோ நான் மாமா மாமிக்கிட்ட 2 பேர்கிட்டையுமே நான் சொன்னேன். மாமிக்கிட்ட பர்சனலாக சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாமாக்கிட்டேயும் சொன்னேன், ரொம்ப அழகான ஒரு இடத்துல வந்து நீங்கள் மேரேஜ் வச்சுருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாந்தி வந்து ஸ்டார்ட் ஆக போது, அதுக்குள்ளே வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்தோம். காலையில் நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கே கரெக்டாக ஒரு 5 ஆகிடுச்சு. 4:30க்கு ஸ்டேஷன் போயிட்டோம். அதுக்கப்புறமா கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பையனெல்லாம் பார்த்துட்டு, மாமா பையனை பார்த்துட்டு, அவனுக்கு தானே மேரேஜ், அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே கீழே வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அந்த மண்டபம் பற்றி தான் திரும்ப ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நான் அப்படியே இந்த வ்ளாகோட எண்டில் உங்களுக்கு தெரியும், அந்த கோயில் எல்லாம் அப்படியே நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது. சுவாமி பிக்சர்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். பசங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் நான் போட்டு விட்டுருந்தேன். குர்த்தாலாம் எதுவும் நான் எடுத்துகிட்டு போகலைங்க. ஏன்னா நல்ல சம்மராக, அதுவும் திருச்சியில் கேட்கவே வேண்டாம், நல்லாவே வெயில் தெரியும். அதனால் நார்மலாக டிஷர்ட், ட்ராயர் அந்த மாதிரி தான், ட்ரௌசர் அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். பொண்ணு வந்து வந்தாச்சு. பொண்ணு வந்து நாங்கள் தான் போய் இன்வைட் பண்ணோம், ஆர்த்தி எடுத்து. நிச்சயதார்த்தம் அப்போ என்னால் போக முடியல. நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பொண்ணு பார்த்தேன். ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், இருந்தாலும் நேரில் பார்க்க இன்னுமே அழகாக இருந்தால். என் தம்பிக்கு ஏற்ற ஜோடி தான். ஸோ என்ன அக்கான்னு தான் கூப்பிடுவோம், அதனால் நான் அப்படியே பழகிட்டேன் கூப்பிட்டு. அன்றைக்கி வந்து நாந்தி அப்போது ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பாலிகை தெளிக்கிறது, அது வந்து ஒரு 5 பேர் பண்ணணும். ஸோ அதில் வந்து நான் வந்து பாலிகை தெளிச்சிட்டு இருந்தேன். என்னோட சேர்ந்து ஒரு 2-3 பேர் கூட நின்றுட்டுருந்தாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் இந்த ஃபங்க்ஷன் தான், ஹோமம் நடக்கும். நாந்தி வந்து தனியாக மாப்பிள்ளை சைடு பொண்ணு சைடுன்னு தனித்தனியாக பண்ணுவோம். காலையில் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து சத்திரத்துலேயே நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, இல்லை கோயிலில் போய் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் வந்து திருச்சி போயிருந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, அங்கேருந்து எங்கேயாவது நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி தான் போனோம். ஆனால் அங்கே அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே வெளியவே போக முடியல. அதனால் அப்படியே அந்த ஃபங்க்ஷன் மோட்லேயே இருந்துட்டு அப்படியே நாங்கள் வர மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ நாந்தி வந்து மாப்பிள்ளை சைடு முடிஞ்சிருச்சு, பொண்ணு சைடு வந்து தனியாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நடக்குது. ஸோ இது வந்து ரிசப்ஷனுக்கு நான் கட்டியிருந்த சாரீ. இந்த சாரீ தான் வந்து எனக்கு மாமா மாமி எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு அழகான சாரீ. இந்த கலர் காம்பினேஷனில் என்கிட்ட சாரியே இல்லை. எல்லோ வித் ராமர் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது கட்டிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப ஹெவி வெயிட் சாரீலாம் கட்ட முடியாது, ரொம்ப கச்சன்னு ஆகிடும். அந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாரி, அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக. லாஸ்ட் வீடியோவில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வந்து ஷார்ட் பீரியடில் சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தாரு நம்ம டெய்லரு. எப்பயுமே நான் அவர்கிட்ட தான் கொடுக்கறது. தக்ஷுக்கும் மித்துனுக்கும் ஒரே மாதிரி அந்த ஃபுல் ஹேண்ட் சைஸ் வச்சு ஷர்ட் வந்து வாங்கினேன், அதை தான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இந்த தக்ஷு வந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஏறி வர்றதுக்கு இறங்கி போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் வந்து சர்க்கஸ் மாதிரி விளையாடிட்டு இருந்தான். அம்மாவும் வந்து என்ன மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த எல்லோ லைட்டாக அதில் இருக்கும். இது வந்து டார்க் ப்ரௌன் வித் எல்லோ, ரொம்ப அழகான ஒரு சாரீ. மாப்பிள்ளை பொண்ணு வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட் தான் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸே பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பார்க்கவே. ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப டக்குன்னு நின்றுடுச்சு கட்டின உடனே.
மண்டபத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. அந்த 2 டேஸும் வந்து அந்த இடத்துல போய் நின்று நிறைய நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. நிறைய இடம் இருக்கா விளையாடுறதுக்கு. ஓடி ஓடி எங்கே விளையாடுறதுன்னே தெரியல தக்ஷு மித்தவனுக்கு. ஏன்னா அவ்வளோ இடம் இருந்தது. அங்கே கோசாலையெல்லாம் இருந்தது. அது வந்து குருவாயூர் டெம்பிள் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த சண்டவாத்தியம் அதெல்லாம் வந்து இருக்கும். அந்த ஒரு ஈவினிங் டைம் ஆனால் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அதெல்லாம் கேட்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நான் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். தக்ஷுக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அது என்ன பார்க்குதுமா, என் பின்னாடியே வருதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ இப்படி தான் அந்த வியூ இருந்தது. மண்டபம் பக்கத்துலேயே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே கோயில், கோசாலை, அப்புறம் ஒரே ஒரு கடை, டீ கடை மட்டும் இருந்தது. ரொம்ப ஒரு அழகான பிளேஸ் அது. அதுவும் ஈவினிங் டயத்தில் ரொம்ப ரம்மியமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருந்தது. மாப்பிள்ளை பொண்ணு வந்து ஃபோட்டோ ஷூட்டில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. அதனால் நாங்கள் அப்படியே இந்த கோயில் பக்கம் வந்துட்டோம். ஸோ அந்த கோயில்கிட்டே இந்த மாதிரி ஒரு சின்ன மண்டபமும் இருக்குது. அங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளமும் இருக்குது. ஸோ அதோட வியூ தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி செட்டப், 2 யானை, அதுக்கப்புறம் நடுவில் வந்து பிள்ளையார் புக்கு படிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ முன்னாடியே வந்து நிறைய சீட்டர்லாம் போட்டிருக்காங்க. ஈவினிங் டைம் வந்து நல்லா நம்ம அங்கே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் குருவாயூர் டெம்பிள் மாதிரியே இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். எல்லாருக்குமே அந்த ப்ளசண்ட்டாக ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுவும் எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிறது, அந்த சூழ்நிலைலாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். தேடி தேடி போய் ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு எப்பயுமே இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா வலைப்பேட்டை. ஸோ அதாவது எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் கும்பகோணம். அங்கே வலைப்பேட்டைங்கிற இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கோயிலெலாம் நிறைய பார்க்கலாம். நார்மலாக கும்பகோணம்னாலே உங்களுக்கு அந்த டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துலேருந்து வந்த பொண்ணு எப்படி இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நான் ரொம்பவே லைக் பண்ணுவேன். ஸோ அந்த குளம்லாம் காமிச்சேன்ல, அந்த சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த இடத்த விட்டுட்டு யாருக்குமே போக மனசே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க மேரேஜ் வச்சுருந்தாங்க. ஒரு ஹைலைட்டான ஒரு இடம் அப்படின்னா இந்த பிள்ளையார் தான். அவரை நல்லா ஸ்டைலாக புக் படிச்சிருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து 2 யானை. அந்த யானையை வந்து சும்மாவே நாங்கள் விட மாட்டோம். ஏதாவது ஒரு யானை இருந்தால் நாங்கள் 2 பேரும் ஏறி உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த யானைக்கு கீழே ஒரு குட்டி ஒரு ஆள் வந்து நிற்கிற மாதிரி, ஸோ அந்த யானை பாகன் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். திருச்சியில் இருக்கிறவங்க ஸோ இந்த மண்டபம் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மேரேஜோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ. இந்த ஹால் பேர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கிடச்சதுன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஏன்னா கேட்காம நம்ம வைக்க முடியாது. அதனால் ஃபோட்டோஷூட் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து பக்கத்தில் நிறைய இடம் இருந்தது. அதுவும் பக்கத்துலேயே குளம் வேறு, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஈவினிங் ஆனால் இந்த கோயிலில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்த குட்டி குட்டி கண்ணுக்குட்டிலாம் வந்து சாப்பிடுமா. வெளியில் அந்த நெல்லாம் வச்சுருப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். ஸோ அதுக்காக இந்த குட்டி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த குட்டி கண்ணுக்குட்டியோட 2 குட்டி கண்ணுக்குட்டி பின்னாடியே ஓடுது. அது என் 2 பசங்களும் தான். அந்த கண்ணுக்குட்டியை பார்த்ததும் பயங்கரமாக வந்து பிடிச்சிருச்சு 2 பேருக்கும். அது பின்னாடியே ஓடி அதை தொட்டு பார்த்து அதை என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ சேட்டை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயில் பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் 2 பேரும் குழந்தைங்களாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த துலாபாரம் கொடுத்தோம் குருவாயூர் டெம்பிளில். ஸோ இப்போ அது வந்து ஞாபகம் வருது அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் குருவாயூர் நான் போனதில்லை. ஸோ அந்த குருவாயூர் பார்க்க முடியல. அதனால் இங்கே இருக்கிற குருவாயூர் மாதிரியே இருக்கிற டெம்பிளை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் டயத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம வெளியில் போகிறதுக்கு நமக்கு மனசே வராது. அந்த நேச்சுரலான அந்த ஏரு, அப்புறமா அந்த ஒரு சரௌண்டிங்ஸ், அதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் வந்து 2 நாளும் நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க.
அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு மண்டபம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, குட்டியாக, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாராயண மஹால்னு. இதுவும் ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கல. இங்கே ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை கோயில் சார்ந்த ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்டாச்சுலாம் பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிற இடமெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே பேக் டு த மண்டபம் நாங்கள் ரிசப்ஷன் அட்டன் பண்ண போயிட்டோம். அது வந்து போச்சு ஒரு 10 மணி வரைக்கும். எப்பயுமே அது நடக்கிறது தான், லேட் ஆகிடும் ரிசப்ஷன்னாலே. அங்கே வந்து நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணேன். இவங்க யாருன்னா அந்த மேரேஜோட கேட்ரிங் சர்வீஸ் இவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்கள மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து நான் மடிசார் தான் கட்டியிருந்தேன். அந்த பச்சைப்பிடி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க, ஊஞ்சலில் உட்காரும்போது. அதுக்கு வந்து மடிசார் கட்டிட்டு தான் நம்ம சுற்றணும் அப்படின்ட்டு. நான் கட்டியிருக்கிறதே எங்கள் மாமியாரோட சாரீ தான். இந்த பச்சைக்கிளி கலர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பேரட் க்ரீனில் ரோஸ் பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட பீமரத சாந்திக்கு நாங்கள் எடுத்தது. ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கி கட்டியிருந்தேன். இப்போ மாப்பிள்ளை வந்து காசி யாத்திரை போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டார். ஸோ காசி யாத்திரை போயிட்டு அதுக்கப்புறமா பொண்ணோட அப்படி உள்ள வர மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்றைக்கி நடந்தது. இந்த காசி யாத்திரை முடிஞ்சு அதுக்கப்புறமா ஊஞ்சல் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கு தான் வந்து அந்த பச்சைப்பிடி சுற்றுறதுக்கு தான் இந்த மடிசார் வந்து நான் கட்டிக்கிட்டேன். மாலை மாற்றுறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணணும். இதுதான் அந்த பச்சைப்பிடி சுற்றுறது அப்படிங்கிறது. சாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து குங்குமத்தில் மஞ்சளில் அப்படி பிடிச்சி வைப்பாங்க. அதை வந்து சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் 4 சைடும் போடணும் அப்படிங்கிற சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்பா வந்து சூப்பராக பாடுவார். அந்த நலங்கு பாட்டெல்லாம் அதெல்லாம் அந்த அப்பா தான் பாடிட்டு இருந்தார். ஊஞ்சலில் உட்காரும்போது நம்ம அதை பாடணும். அதை பாடி முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை அப்படியே மேலே கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பொண்ணுக்கு வந்து மடிசார் வச்சு கொடுப்பாங்க. அதை கட்டிட்டு வந்து மாங்கல்ய தாரணமாகும். ஸோ அந்த மாதிரி அப்படியே போகும். நான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு 2 சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் வேலை இல்லை பச்சைப்பிடி சுற்றினதுக்கப்புறமா, அதனால் போய் சாரீ மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். மேரேஜ் நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டேன். காலையில் வந்து ஒரு சாரீ வியர் பண்ணியிருந்தேன், அது வந்து மடிசார். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் அப்படியே பார்த்துருப்பீங்க. ஒரு சில ட்ரெடிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மடிசார் தான் கட்டிக்கணும். அது முடிச்சுட்டு இப்போ நார்மலாக ஒரு சாரீ வந்து வியர் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ வந்து லாவண்யாவோடது தான். அவளோட பூர்ணல் ஃபங்க்ஷன், நிக்கிலோட பூர்ணல் ஃபங்க்ஷனில் இது கட்டியிருப்பா. இந்த அவுட்ஃபிட் தான் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாரீ வந்து பட்டு சாரீ, ஆனால் இந்த கிளைமேட்க்கு வந்து தெரியவே இல்லை. அப்படியே உடம்போட நல்லா அது வந்து உடனே கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். தோடுலேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ போகலாம். நான் அந்த பேக் பண்ணுற வீடியோஸில் வந்து இந்த ஜும்கா காமிச்சிருப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீக்குன்னு. சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது. இந்த சாரீக்கு ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகிடுச்சு. என்ன மேட்ச் பண்ணுற மாதிரி என் ஹஸ்பண்டும் லைட் பிங்க் ஷேடில் வந்து ஒரு ஷர்ட் போட்டிருந்தாரு. அம்மா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நானும் அவரும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த டார்க் ரோஸ் லைட் பிங்க் வந்து ரொம்பவே அழகாக மேட்ச் ஆச்சு. அம்மாவும் நானும் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பசங்க வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அவங்க பாட்டியோட. மேரேஜ் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எல்லாருமே ஒரு கெட் டுகெதராக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும்போது தான் நம்ம எல்லோரும் மீட் பண்ண முடியும். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா திருச்சி தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் சின்ன குழந்தைலேருந்தே நான் இங்கே தான் இருந்தேன். என்னோடய ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே இங்கே தான். ஸோ நிறைய பேரை வந்து நான் மீட் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அது மாதிரி நிறைய பேரை வந்து நான் இன்றைக்கி மீட் பண்ணேன். 2 நாளுமே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ இந்த vlog வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் vlogல நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.